அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பலுசிஸ்தான் அந்த போராட்ட வீரர்களை கொச்சைப்படுத்தும் விதமா இந்த அஸ்ஸிம் முனீர் பேசியிருக்கிறான். என்ன பேசியிருக்கிறான் அப்படின்னா, இந்த தலைமுறை கிடையாது, இன்னும் 5 தலைமுறை வந்தா கூட இந்த பலுசிஸ்தானுக்கான இந்த சுதந்திரம் கிடைக்காது, அதை நாங்க கிடைக்க விட மாட்டோம், அதை இஸ்லாமாபாத் அரசாங்கம் கிடைக்க விடாது. ஒரு உச்சக்கட்ட திமிர்ல இந்த பேச்சு அப்படிங்கிறது போராடக்கூடிய எல்லாரையும் கொந்தளிப்புல ஆர்த்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒட்டுமொத்தமா இந்த பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இந்த போராட்டத்துக்காக போராடக்கூடிய போராட்ட குழுக்களை இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் எப்படியெல்லாம் ஒடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த பட்டியலிட்டு, நீங்க என்ன தாஜா பண்ணாலும் ஒன்னும் நடக்காது, நாங்க நினைச்சதை செய்தே தீர்வோம் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமான அறிக்கை தான் அது. என்ன அப்படின்னா, அஸ்ஸிம் முனீர் இந்த விஷயத்த சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகல, இப்ப பலுசிஸ்தான்ல 2 இடத்துல பாகிஸ்தானுடைய ராணுவத்தை நோக்கி BLA பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். பாகிஸ்தானுடைய இந்த ராணுவம் எங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு, இவங்க முழுமையாக வெளியேறும் வரை இந்த தாக்குதல் தொடரும், அதுக்கப்புறம் எங்களுடைய முழு சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்கும் வரை இந்த தாக்குதல் தொடரும். பாகிஸ்தான் என்ற நாடு, அந்த நாட்டுடைய கட்டுப்பாடுல இருந்து பலுசிஸ்தான் அப்படிங்கிற தனி நாடு பிறக்கும் வரை எங்களுடைய தாக்குதல் தொடரும். சர்கோத்தா அப்புறம் கராச்சி இந்த 2 ஏர்பேஸை மையமாக வச்சு பாகிஸ்தான் ஏதேனும் திட்டமிடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த செய்தியும் இதையும் கனெக்ட் பண்ணுங்க. பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் திருந்தாது, அடுத்த கட்டமா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய நகர்த்திட்டு இருக்கிறாங்க. ஆதரவு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ரொம்ப முக்கியமான 2 டெவலப்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஒன்னு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பத்தினது, இன்னொன்னு பலுசிஸ்தான் பத்தினது. இப்ப இந்த பலுசிஸ்தான் பத்தினதுல இருந்து தொடங்கலாம். அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் தனக்கு தானே மார்ஷல் பட்டம் கொடுத்துக்கிட்டு அஸ்ஸிம் முனீர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஒரு விஷயத்த அவர் பேச, அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இப்ப பலுசிஸ்தான்ல மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இது பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு, குறிப்பாக அந்த இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு எந்த வகையிலும் நன்மை செய்ய போறது இல்லை அப்படிங்கிற தெளிவான சிக்னல்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு. என்னன்னா, பலுசிஸ்தான்ல எல்லாருமே பார்த்தோம், இந்த லிபரேஷனுக்காக அவங்களுடைய இந்த சுதந்திரம் வேண்டும் சொல்லிட்டு அங்க தனி இயக்கம் கட்டி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அறவழியாக மேராங் பலுஜ் உள்ளிட்டவர்கள்லாம் அறவழி போராட்டமும் நடத்திட்டு இருக்கிறாங்க. சர்வதேச அளவிலையும் அதுக்கான அந்த டிராக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். ஈவன் இந்தியாவில கூட பலுசிஸ்தான் மூவ்மெண்ட்டுக்கான சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த நேரத்துல இந்த அஸ்ஸிம் முனீர், அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு கிட்டத்தட்ட கடவுள் ரேஞ்சு கொண்டு போய் வச்சுட்டாங்க அந்த பாகிஸ்தானியர்கள் அஸ்ஸிம் முனீரை. ஏன் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல நாம இந்தியாவோட 20 ஃபிளைட் அடிச்சிட்டோம், 10 ஃபிளைட் அடிச்சிட்டோம், எல்லாமே வாயில அடிச்சதுதான். அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் எதுவுமே அடிக்கவே இல்லை. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்பி அஸ்ஸிம் முனீருக்கு அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல எல்லாம் பேனர்ஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானியர்கள் தீவிரமான வெறித்தனமான ஃபேன்ஸ் எல்லாம் உருவாயிட்டாங்க இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு. இது இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நாம என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது. ரெண்டாவது, நமக்கு பின்னாடி துருக்கி இருக்கு, நமக்கு பின்னாடி அஜர்பைஜான் இருக்கு, நாம சொன்னா என்ன வேணா நடக்கும், வாஷிங்டனே நமக்காக கால் பண்ணி பேசுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த திமிரு போனதுனால இப்ப என்ன ஆயிருக்குன்னா, பலுசிஸ்தான் அந்த போராட்ட வீரர்களை கொச்சைப்படுத்தும் விதமா இந்த அஸ்ஸிம் முனீர் பேசியிருக்கிறான். என்ன பேசியிருக்கிறான் அப்படின்னா, இந்த தலைமுறை கிடையாது, இன்னும் 5 தலைமுறை வந்தா கூட இந்த பலுசிஸ்தானுக்கான இந்த சுதந்திரம் கிடைக்காது, அதை நாங்க கிடைக்க விட மாட்டோம், அதை இஸ்லாமாபாத் அரசாங்கம் கிடைக்க விடாது அப்படின்னு அஸ்ஸிம் முனீர் ஒரு உச்சக்கட்ட திமிர்ல இந்த பேச்சு அப்படிங்கிறது பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இந்த பலுசிஸ்தான் சுதந்திரம் பெறணும் அப்படின்ட்டு போராடக்கூடிய எல்லாரையும் கொந்தளிப்புல ஆர்த்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதோட பதிலடியா 2 விஷயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் IPR மரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரீ பலுசிஸ்தான் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கட்டி அவர் நடத்திட்டு இருக்கிறார். அவர் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பா அந்த பலுசிஸ்தானுடைய மக்கள், அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு, அந்த பலுசிஸ்தான் மக்களுடைய அந்த இளைஞர்களுடைய இதயத்தை எப்படி தட்டி எழுப்புறது உள்ளிட்ட விஷயங்களை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதுல அவர் சொல்லும் போது,
பலூச்சிஸ்தான் வில் ப்ரூவ் ஹிம் ராங். அசீம் முனிர், நீங்க நினைச்சது, நீங்க பேசினது தப்பு அப்படிங்கறத உங்களுக்கு நாங்க உணர்த்துவோம். உணர்த்தும் நாள் வெகு தூரத்துல இல்ல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க படுத்தின இந்த இன்சல்ட்டை வந்து நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். இதற்கான பதிலடி அப்படிங்கிறது நிச்சயமாக தரப்படும் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு விரிவான அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில வெறும் அசீம் முனிரை மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்தமா இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, இந்த போராட்டத்துக்காக போராடக்கூடிய போராட்ட குழுக்களை இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் எப்படியெல்லாம் ஒடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பட்டியலிட்டு, நீங்க என்ன தாஜா பண்ணாலும் ஒன்றும் நடக்காது, நாங்க நினைச்சதை செய்தே தீர்வோம் அப்படின்ட்டு வந்து ரொம்ப தீவிரமான அறிக்கை தான் அது. என்ன அப்படின்னா, இந்த பலூச்சிஸ்தான்ல இந்த தனி நாடு கேட்டு இந்த போராட்டம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழும்ப எழும்ப வழக்கமா செய்யக்கூடிய அரசுகள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவித்தொகை, உரிமை தொகை, அந்த தொகை, இந்த தொகைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வந்து தூக்கி வீசுவாங்கல்ல. அதே மாதிரி பலூச்சிஸ்தான்ல வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுடைய அந்த பொதுமக்களுக்கான ஒரு அரசு தொகைன்னு சொல்லிட்டு அறிவிச்சு, இது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கானது அப்படின்னு இஸ்லாமாபாத் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அதை வந்து குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க இதை அறிவிச்சுலாம் வந்து எங்களை வந்து விலைக்கு வாங்க முடியாது, அதே மாதிரி எங்களுடைய பலூச் மக்களை நீங்க விலைக்கு வாங்க முடியாது. பாகிஸ்தான் என்ற நாடு உருவாவதற்கு முன்பாகவே பலோச் அப்படிங்கிற அந்த இனம், அந்த இனத்துக்குன்னு ஒரு ட்ரெடிஷன், அதுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு, அதற்கும் சர்வதேச நாடுகளுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு. நாங்க வந்து யாருக்கும் எதிரானவர்கள், குறிப்பாக நீங்க இஸ்லாமாபாத் அரசாங்கம் எப்படி உங்களை போர்ட்ரேட் பண்ணுதுன்னா, பலூச்சிஸ்தான்ல இருக்கவங்களாம் அப்படியே இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணுது. அதையும் இதுல வந்து உடைச்சிருக்காரு. நாங்க இஸ்லாத்துக்கு வந்து எதிரானவர் கிடையாது, அதே மாதிரி இஸ்லாத்துக்கான காவலர்கள் நீங்க மட்டும் கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல ஒரு படி மேல போயிருக்கிறார். இதுதான் வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட அந்த போராட்டம் அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ற விதமா ஒன்று சொல்றார். பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த மாகாணம், மிக முக்கியமான மாகாணம். கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய 43% நிலப்பரப்பை கொண்ட மாகாணம் அது. அந்த மாகாணத்துக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கார். அவர் பேர் வந்து சஃப்ராஸ் பாட்டி அப்படின்னு. அவர் வந்து பலூச்சிஸ்தானுடைய அந்த போராட்டக்காரர்கள் இறப்புக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்களுடைய இறப்புக்கு அந்த பாட்டி தான் வந்து காரணம். ஸோ அவரையும் நாங்கள் வந்து சும்மா விட போறது இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு. தெளிவாக என்ன சொல்றாரு அப்படின்னா, பாகிஸ்தான் கண்டினியூஸ் டு சர்வ் மல்டிபிள் மாஸ்டர்ஸ். இந்த பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு கொள்கையோ அவங்களுக்குன்னு ஒரு சுய புத்திலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து காலத்துக்கு காலம் வந்து அவங்களுக்கு வந்து விதவிதமான எஜமானர்கள் உருவாகிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்திலையும் ஒரு எஜமானர்களுக்கு அடிமையா இருக்கும் இந்த இஸ்லாமாபாத்தோடைய பாகிஸ்தான் அரசாங்கம். கடந்த காலங்களில் அமெரிக்காவுக்கு இருந்தாங்க, அதுக்கு முன் பிரிட்டிஷுக்கு இருந்தாங்க, இப்ப வந்து சைனாக்கு இருக்கிறாங்க. அங்க பேரரசர் ஷி ஜின்பிங் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அடிமையா இப்போ இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி பதிலடி நிச்சயமாக தரப்படும். அசீம் முனிர், இதுக்காக நீங்க வந்து வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல வந்து ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் இருக்கு. அசீம் முனிர் இந்த விஷயத்த சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகல. இப்ப பலூச்சிஸ்தான்ல 2 இடத்துல பாகிஸ்தானுடைய ராணுவத்தை நோக்கி BLA, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நாமளே நிறைய இடத்துல ரிப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஆனா இப்போ அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல் எல்லாமே பலூச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா வந்து சைனாவுடைய ஆதிக்கம், எங்க அடிச்சா சைனாக்கு வந்து வலிக்குமோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்க, அதுல ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இல்லை புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா 2 இடம் பலூச்சிஸ்தான்ல, ஜமூரான் அப்புறம் வந்து குவெட்டா, இந்த 2 இடத்துல வந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, பாகிஸ்தானுடைய ஆர்மி, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானுடைய துணை ராணுவ படை, இவங்க 2 பேரையும் வந்து மையப்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜமூரான் நடந்த அந்த தாக்குதல்ல வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி கான்வாய், அவங்களுடைய ஆர்மி கான்வாய் வந்து குண்டா குப்ரான் அப்படிங்கிற அந்த பகுதியில வந்து போகும்போது அங்க வந்து வெடிகுண்டு வச்சு 2 வாகனத்தை தாக்குதல்ல வந்து துவம்சம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா, அதுல ஒரு வாகனம் வந்து ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டா வந்து நொறுங்கிடுச்சு, இன்னொரு வாகனம் ஓரளவுக்கு வந்து நொறுங்கிருக்கு. அந்த கம்ப்ளீட்டா நொறுங்கின அந்த கான்வாய் வாகனத்தில் இருந்த பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 5 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவங்க வந்து எனிமி டிஸ்ட்ராய்டு அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க, அதாவது எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க. இன்னொரு தாக்குதல் வந்து குவெட்டால நடக்குது. குவெட்டால என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கையெறி குண்டுகளை வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்
நூர்லா அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில அதிகாரிகள் வந்து காயமடைகிறாங்க. ஸோ இப்போ இந்த 2 தாக்குதலை அசீம் முனீர் இந்த வார்த்தை, இந்த பொன்னான வார்த்தை, இஸ்லாமாபாத்ல இருந்து உச்சகட்ட திமிரில் உதித்த வார்த்தைகள் எங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா, பாகிஸ்தானுடைய ஆர்மியை போட்டு பொழக்கிறதுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்பாக அவரும் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை நோக்கி தான் போகுது. அந்த அறிக்கையோட முடிவில் ஒரு விஷயம் சொல்றாங்க. அவர் ஆர்ம் ஸ்ட்ரகிள் வில் கண்டினியூ அன்டில் தி கம்ப்ளீட் வித்ட்ராவல் ஆஃப் ஆக்குபையிங் ஸ்டேட் ஃபோர்ஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் நேஷனல் லிபரேஷன். இந்த பாகிஸ்தானுடைய இந்த ராணுவம் எங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு, இவங்க வந்து முழுமையாக வெளியேறும் வரை இந்த தாக்குதல் தொடரும், அதுக்கப்புறம் எங்களுடைய முழு சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்கும் வரை இந்த தாக்குதல் தொடரும்னு. அப்ப இந்த தாக்குதல் எப்போ தொடரும்? பாகிஸ்தான் என்ற நாடு அந்த நாட்டுடைய கட்டுப்பாடுல இருந்து பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற தனி நாடு பிறக்கும் வரை எங்களுடைய தாக்குதல் தொடரும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து இதுல இருக்கிறதான ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ். ஓகே, இப்ப அடுத்தபடியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இன்னொரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல அங்க இருக்கக்கூடிய இந்த கில்கிட் பல்டிஸ்தான் அப்படிங்கிற பகுதியில லோக்கல்ல இருக்கக்கூடிய வணிகர்கள், அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சிவில் சொசைட்டியை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கரோக்கரம் ஹைவே வந்து பிளாக் பண்ணி வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போராட்டம் வந்து பெருசு இல்லை, ஆனா இந்த போராட்டம் எப்ப நடந்திருக்கு அப்படிங்கிற டைமிங் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல நாம வந்து ஃபர்ஸ்ட் அந்த அந்த நடு இரவுல நம்ம வந்து டார்கெட் பண்ண அந்த 9 டார்கெட்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து 5 டார்கெட்ஸ் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்தது. இப்போ என்ன ரிப்போர்ட்ஸ் வருது அப்படின்னா, அந்த லான்ச் பேட்ஸ்ல எல்லாருமே வந்து திருப்பியும் வந்து மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு, இல்லைன்னா அதே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இந்தியா தாக்குதல் நடத்திய இடத்தை தவிர்த்து வேறு இடங்கள்ல வந்து இந்த தீவிரவாதிகளை வந்து தங்க வச்சு அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம வந்து அந்த எல்லையோரத்துல ஊடுருவ வைக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் அரசாங்கம் மிக தெளிவா வந்து நகர்ந்திருக்கிறாங்க. அதுக்கான வேலைகளை முழு மூச்சில் இஸ்லாமாபாத் அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்தாச்சு. இப்ப இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து வந்த உடனேயே ஒரு சில நாட்களே இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருடைய கில்கிட் பல்கிஸ்தான் பகுதியில வந்து ஆயிரக்கணக்கானோர் கூடி அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. அந்த போராட்டத்தை வந்து வெறும் பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்க முன்னெடுத்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். இந்த போராட்டம் அப்படிங்கிறது சைனாவுக்கு எதிராகவும் தான் அவங்க வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா, சிபெக் பேரரசர் ஷி ஜின்பிங்கோடைய கனவு திட்டம்ங்கிறது அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க நாட்டில் இருக்கும். ஆனா பேரரசர் இல்லையா, அவருடைய கனவு திட்டம்ங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ வந்து சிபெக் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டோடைய மகுடம் தான் வந்து மகுடமா இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் இந்த கரோக்கரம் ஹைவே. ஸோ இப்போ இந்த ஹைவேல அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய இந்த கில்கிட் பல்டிஸ்தான் பகுதியை சேர்ந்த கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல கூடி அங்க வந்து போராட்டம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இதுல என்ன அடிப்படையான விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க பலுச்சிஸ்தானியா இருந்தாலும் சரி, ஆக்குபைட் காஷ்மீர்லயா இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் அப்படிங்கிற இராணுவத்தை, பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டை அவங்க வந்து தங்களுடைய ஒரு சொந்த நாடாவே அவங்க கருதலை. அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த வணிகர்கள் எல்லாருமே கருதலை. பலுச்சிஸ்தான்ல இருக்கவங்க பாகிஸ்தான் எங்களை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இந்த போராட்ட குழு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த அடிப்படை மண் வளம், அதுக்கப்புறம் வந்து மக்கள் வளம், அதுக்கப்புறம் வந்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் வந்து அங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, சீனாவுக்கு வந்து வியாபாரம் பண்றாங்க அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கான அடிப்படை வசதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அவங்களுக்கான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரம்னு ஒன்று இருக்கு. அதை எதையுமே செஞ்சு கொடுக்காம பேரரசர் சந்தோஷமா இருந்தா போதும், சிபெக் ப்ராஜெக்ட் வந்து நடந்தா போதும் அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு எங்க அடிச்சா வலிக்கும்? சைனாக்கு வந்து அடி விழுந்தா இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு வலிக்கும் அப்படின்னு அங்க லோக்கல்ல இருக்கவங்களுக்கு தெளிவா தெரியுது. ஸோ அதனாலதான் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்த வந்து இந்த கரோக்கரம் ஹைவே வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, சைனால இருந்து இந்த கூட்ஸ் எல்லாமே வந்து வழக்கமா போகக்கூடிய ஒரு பகுதி அது எதுவுமே போகாம அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிறோம். இதுல வெறும் பொதுமக்கள் மட்டும் கலந்துக்கிட்டாங்கன்னு நினைச்சுக்க வேணாம். ட்ரேடர்ஸ், அந்த ஸ்காலர்ஸ், அப்புறம் அந்த சிவில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இதில் நம்ம நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 2023 அக்டோபர் மாதம் இதே மாதிரி இந்த கில்கிட் பல்டிஸ்தானில் வந்து இதே மாதிரியான ஒரு போராட்டம் நடந்தது.
அந்த போராட்டம் வந்து பாகிஸ்தான் அப்புறம் சீனாவுடைய அரசுகளுக்கு எதிராக நடந்தது. நீங்க இங்க இருந்து வந்து உங்களுடைய அந்த பொருளாதார திட்டத்திற்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனால விலைவாசி அதிகமா இருக்கு, பொருள் தட்டுப்பாடு ஏற்படுது, இது எல்லா விஷயமும் நடக்குது. வேணா நாங்க ஒரு யோசனை சொல்றோம். நீங்க என்ன பண்ணுங்க, கார்கில்ல திறந்து விட்டுருங்க. நாங்க இந்தியால இருந்து நாங்க வந்து எங்களுக்கு தேவையான இந்த பொருட்களை வாங்குறது, அப்புறம் இந்த பொருளாதாரம் சம்பந்தமான இந்த விஷயங்களை ஈடுபடுறதுங்கிறத நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு போராட்டக்காரர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் இது. கார்கிலை நீ திறந்து விடு, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இந்த மக்களுக்கு பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு மீதும் நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி நாங்க ப்ராஜெக்ட் பண்றோம், உங்களுடைய அந்த இடத்த வந்து நாங்க வந்து செல்வ செழிப்பா வந்து மாத்துறோம் அப்படின்ட்டு வந்து உறுதி அளிச்சு உள்ள உட்கார்ந்துக்கூடிய சைனா மீது நம்பிக்கை இல்லை. நீங்க திறந்து விடுங்க, நாங்க வந்து கார்கில் போறோம், நாங்க வந்து இந்தியால இருந்து நாங்க நிறைய விஷயங்களை வாங்கிக்கிறோம், நாங்க வந்து தேவையான வணிகத்தை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது அவர்களுக்கு ஒரு அபாயம். இப்ப அந்த 2023 அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து அக்டோபர் மாதம் நடந்த அந்த போராட்டம் வந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி மீண்டும் அதே குரல் அப்படின்னா அப்ப 2 வருஷத்துல அங்க எந்த நிலைமையும் சீராகல. ஆனா கேட்டா வந்து நாங்க IMFல இருந்து லோன் வாங்குறோம், நாங்க வந்து பொருளாதார சீரமைப்பை கொண்டு வருவோம், பலுச்சிஸ்தான்ல இவ்வளவு இருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூவி 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 இஸ்லாமாபாத் அரசாங்கம் கத்துறது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இஸ்லாமாபாத் அரசாங்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த முதல் லேயர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பஞ்சாபி பாகிஸ்தானியர்களுக்கு வளம் சேர்க்கதானே தவிர கில்கிட் பல்கிஸ்தானை பத்தியோ, பலுச்சிஸ்தான் பத்தியோ, கைபர் பக்தூன்குவா இருக்கணும் பத்தியோ, இல்ல சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய விவசாய பத்தியோ இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அது வந்து யாருக்கு தெரியுதோ இல்லையோ அந்த மக்களுக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த போராட்டத்திற்கு வந்து இம்ரான் கானுடைய PTIன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி ஆதரவு தெரிவிச்சாலும் கூட அந்த போராட்டக்காரர்களுக்கு போய் அவங்க வந்து பேசும்போது போட்ட வேணாம் விட்டுருங்கன்னு பேசும்போது அதையும் அந்த போராட்டக்காரர்கள் நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாக்குறோம். அவங்க ஷபாஸ் ஷெரீஃபோடைய லோக்கல் பிரதிநிதித்துவத்தை சொல்றாரு, போராட்டக்காரர்களுடைய அந்த டிமாண்ட்ஸை வந்து இஸ்லாமாபாத் அரசாங்கம் சீரியஸா எடுத்துக்கலன்னு. உங்க கட்சிக்காரரே வந்து அரசாங்கம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இஸ்லாமாபாத் அரசாங்கம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த போராட்டக்காரர்கள் இப்போதைக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. போராட்டம்ங்கிறது இந்த சாலை மறியலுங்கிறது ஒரு அறவழி போராட்டம் தான், ஒரு நெடுஞ்சாலையை மறிச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுதோ இல்லையோ இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு, அதுவும் இந்த அசீம் முனீருக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அடுத்தடுத்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை ஒட்டி நடக்க போற டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆபரேஷன் சிந்தூர்ல எல்லாருமே வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல நாம வந்து தந்த பதிலடியை தாண்டி நிச்சயமாக இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியா மீட்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு இந்திய மக்களுக்கும் ஒரு இந்திய பிரஜைகளுக்கும் மனசுக்குள்ள ஆழமா இருந்தது, இன்னமும் இருக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாலே அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். இல்ல இன்னொன்னு பாருங்க, ஏற்கனவே நம்ம நேற்று வந்து இந்த பாகிஸ்தானுடைய இந்த ஏர்ஃபோர்ஸோடைய இந்த சர்வைலன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு வந்து நாம வந்து செய்தி வந்து பார்த்தோம். அந்த செய்தி அவங்க லோக்கல் மீடியாஸ்லேயே வந்து பதிவேருக்கு. இப்போ இன்னும் ஒரு நியூஸ் வந்து அவங்க லோக்கல் மீடியாஸ்ல பதிவாடுறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஜர்கோத்தா அப்புறம் கராச்சி, இந்த ஜர்கோத்தா கராச்சி ஏர்பேஸ்ல ஹெவி ஏர் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்ட்டு இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது மல்டிபிள் ஜோனிக் பூம்ஸ் ஹியர்டு பை தி லோக்கல்ஸ். அதாவது அந்த ஹெவி அந்த விமானங்கள் போறது வர்றது இருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் வந்து அதை பார்ப்பாங்க இல்லையா, இது சவுண்டு கேட்கும், ஸோ உணர்வாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பதற்றம் ஆவாங்க இல்லையா. அந்த மாதிரி பதற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ்ல வந்து நியூஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்படின்னா அப்போ ஜர்கோத்தா அப்புறம் கராச்சி இந்த ரெண்டு இந்த ஏர்பேஸை மையமாக வச்சு பாகிஸ்தான் ஏதேனும் திட்டமிடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அந்த செய்தியும் இதையும் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து ஒரு ஹெவியான ஒரு ஏர் ஆக்டிவிட்டி இருக்கு. அதே மாதிரி அதுக்கு முன்பாக இந்த டெரர் லான்ச் பேட்ஸ்ல மீண்டும் தீவிரவாதிகள்லாம் உற்சாகமா வந்து நம்ம வந்து இந்தியாக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. அப்படின்னா அது ரெண்டுத்தையும் வந்து முன்னிறுத்து பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் திருந்தாது, அடுத்த கட்டமா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். சரி, இப்ப அவங்க அடுத்த கட்டமா ஏதாவது விஷயம் செய்யறதா இருந்தா இப்ப நாம வந்து செய்யாம இருப்போமா? நிச்சயமா கிடையாது. நம்மளுடைய அந்த ஆயுதங்களை
அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கடற்படை ரெண்டுமே வந்து வெவ்வேறு இடங்களில், குறிப்பாக நம்மளுடைய கடற்படை வந்து அரேபியன் சீயோடைய ஒரு பகுதியில் வந்து அவங்க வந்து இந்த நேவல் ஃபயரிங் எக்ஸசைஸை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், HAL நிறுவனம் வந்து நமக்கு தேஜஸ் MKIA அப்படிங்கிற அந்த விமானத்தை வந்து இந்த ஜூன் எண்டில் வந்து நமக்கு வந்து தரப்போகிறாங்க, அதாவது ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து தரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. பிரம்மோஸ் ஏவுகணையோட டெஸ்ட்டும் வந்து நடக்க போகுது. இது எப்படின்னா ப்ராஜெக்ட் 75I அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டின் கீழே இந்த டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த பதிவோட இறுதியாக நம்ம போன பதிவிலேயே சொல்லியிருந்தோம், இந்த ஆப்ரேஷன் சிந்து தொடர்பாக நம்மளுடைய இந்தியன் டெலிகேட்ஸ் எல்லாமே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போய் அங்கே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய அந்த டெரர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எந்த வகையிலலாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், மலேசியாவுக்கு வந்து இஸ்லாமாபாத் அரசாங்கம் வந்து ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஆப்ரேஷன் சிந்து தொடர்பாக வந்து இந்தியன் டெலிகேட்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க, நாமெல்லாம் வந்து சகோதரர்கள், அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும், நாமெல்லாம் சகோதரர்கள், ஸோ வந்து அதை நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து மலேசியா அரசாங்கத்துக்கு வந்து இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் வந்து ஒரு கோரிக்கை வச்சுது. ஆனால் மலேசியா அரசாங்கம் அதை நிராகரித்திருக்கு. அது நிராகரிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய டெபுட்டி மினிஸ்டர் சரஸ்வதி கந்தசாமி, தமிழர்னு நினைக்கிறேன், அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மலேசியாஸ் கமிட்மெண்ட் டு ரீஜனல் பீஸ் அர்ஜிங் பாகிஸ்தான் டு அபேண்டன் டெரரிசம் ஃப்ரம் தி ப்ராக்ரஸ். அதாவது இந்த பிராந்தியத்தோடைய அமைதி அப்படிங்கிறது வந்து மலேசியா அரசாங்கத்துக்கு வந்து முக்கியம். அதே மாதிரி இந்த டெரர் ஆக்டிவிட்டியை வந்து நிறுத்தணும், பாகிஸ்தான் அரசாங்கம் நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் அரசாங்கம் வந்து அந்த டெரர் ஆக்டிவிட்டியை நிறுத்தும் அப்படின்னு மலேசியாவோட நம்பிக்கை என்னமோ வந்து நல்ல நம்பிக்கை தான். ஆனால் அதை அவங்க செய்வாங்களா அப்படிங்கிற அந்த விஷயம்தான் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், பலுச்சிஸ்தான் அடுத்து என்ன? இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.